ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ப்ரொமோ விட்டுருக்காங்க. அதாவது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறவங்களுக்கு சரியான ஆப்பை வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அருணுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்த கேப்டன் ஆகும்போதே ஒரு விஷயத்த கொடுத்துருப்பார். என்னென்னா பின்னாடி இருக்கிற அந்த கேப்பில் 5 ரிப்பன் இருக்கும். அந்த 5 ரிப்பனில் நீங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னு அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டான ரீசன் சொல்லி அந்த கேப்லேருந்து ஒன்றை பிடுங்கலாம். கரெக்டான ரீசன் சொல்லி ஏனோ தானோன்னு பிடுங்கக்கூடாது சொல்லியிருப்பாங்க. அவங்களும் மண்டையாடிருப்பாங்க. ஆனால் கண்ணும் கருத்துமா அருண்குமார் பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த வாரத்தோட கேப்டன்ஷிப்பை சூப்பராக எடுத்து போயிருப்பார். இன்ஃபேக்ட் அந்த கேப்டன்ஷிப்பை அவருக்கு ஒரு பெரிய உதவியே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய எதிர்த்து பேசுகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப காம் ஆகிடுச்சு. அடுத்தவங்களை பேச விட்டு அதுக்கு பதில் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாகிடுச்சு. ரொம்ப நிதானமாக வந்து கையாளுற விஷயங்கள். ஆனால் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. என்னென்னா லாஸ்ட்டாக வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நாய் குறைச்சிருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்து கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நாய் குறைச்சிது ஆனால் இவர் வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுக்கலன்னு. அந்த விஷயம் இன்னுமே வந்துட்டு கேள்விக்குறியாக இருக்குது. அது தப்பு. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் பண்ணியிருப்பார். பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லியிருப்பார், ஏங்க நாய் குலைச்சி 1 நேரம் ஆச்சு இன்னும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருக்கீங்கன்னு. அப்போ வர்ஷினியை பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ வர்ஷினி வந்து நான் பண்ண முடியாதுன்னு சண்டை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போச்சு. இப்போது ஆனால் அப்படி பண்ணியும் மஞ்சரி என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே போயிட்டு அவரோட இந்த கேப்பை வந்துட்டு பிடுங்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒரு விஷயத்த சொல்லி அங்கே வந்து அந்த கேப்பை பிடுங்கியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன இப்படி இருக்குது, கரெக்டாக முடிகிற நேரத்தில் எப்படியாவது அந்த 5 இதையும் பிடிங்கிடலான்னு சொல்லிட்டு இவ்வளோ காண்டாக இருக்காங்களே, இதெல்லாம் கரெக்டாக அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி அடுத்த வாட்டி இவங்க கேப்டன் ஆகிறாங்க. பிக் பாஸ் வந்து எந்த டாஸ்க்குமே கொடுக்கல. இவங்களுக்கு ஓகே அப்போ நம்ம வந்து அந்த கெத்தை காமிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகார திமிரு. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நல்லா நோட் பண்ணிங்கன்னா மஞ்சரியோட ஆக்டிவிட்டீஸ் இதுக்கு முன்னாடி வாரங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பொலைட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஓவர் அக்ரெஷன் காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு நேர்பட பேசுவாங்க. நல்லாயிருக்கும். ஓப்பனாக பேசுவாங்க. அதை அப்படியே என்ன ஆகிடுச்சுன்னா இவங்க அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி அந்த கேப்டனுக்கு 2 பேர் தான் வந்துட்டு போட்டியிட போகிறாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துலேருந்தே கொஞ்சம் ஆள் வந்து மாறுறாங்க. அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா அருண்கிட்ட அவ்வளோ பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ பேசக்கூடாது, நீ மவுத் பீஸா அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க இப்போ வந்துட்டு அன்ஷிதாக்காக வந்துட்டு இங்கே வந்து திருக்குறள்ன்ற ஒரு விஷயம் ஒன்று வந்துச்சு. அதாவது முத்துக்குமரன் வந்துட்டு அந்த அவங்களோட அந்த வராண்டா ஏரியாவுக்கு ஹால் ஏரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் அப்படி சொன்னதுக்கு அன்ஷிதாவே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்களாம் வந்துட்டு அன்ஷிதா எப்படி சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு மவுத் பீஸ் இந்த அம்மா ஆனால் அங்கே வந்து முத்துக்குமரனுக்கு நீங்கள் மவுத் பீஸான்னு சொல்லிட்டு ஒரு கேப்டனை கேட்டாங்க. இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன? அங்கேயாவது முத்துக்குமரன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து அவங்கள வந்து வருத்தி இருக்குங்க. இங்கே அவர் அந்த மாதிரி வருத்தவே இல்லையே. தமிழில் குறள் சொன்னதுக்கே உங்களுக்கு ஆகலை. ஏன் அப்படின்னா எங்கள் திருக்குறள் மூலமாக இவர் ஃபேமஸ் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டார்னா என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒரு இது. எப்படியா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை சொல்ல வரேன் நான். இவ்வளோ விஷயங்கள் இதில் வந்துட்டு இந்த வாட்டி சரி நம்ம வந்து பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு வந்து பிக் பாஸ் வந்துட்டு எந்த இதுவும் கொடுக்கல. நம்ம இந்த வாரம் நம்ம என்ன மனசில் தோணுதோ எல்லாரும் வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரொமோ ஃபுல்லாக இந்த அம்மா தான். இப்போ 3வது ப்ரொமோலே அந்த அம்மா தான். அப்போ என்ன ஆயிருக்குன்னா பிக் பாஸ்க்கு காண்டாக இருக்குது. இன்னும் இந்த பொண்ணு ஓவராக ஆடிட்டு இருக்குது. போன வாரம் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த வாரம் இன்னும் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கு. சரி இந்த அம்மாவுக்கு ஒரு இது வைப்போம், ஒரு செக் வைப்போம். இது ஓவராக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இந்த சீசன் ஆரம்பித்தது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கேப்டன் ஆரம்பிச்சுட்டு அவங்களோட செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்போ மஞ்சளுடைய செயல்பாடுகள் பிக் பாஸ்க்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 பேட்சை கொடுத்து அவங்க பண்ணுற செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கலனா சரியான காரணங்கள் சொல்லி நீங்கள் அதை பிடுங்கலாம் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் முத்துக்குமார் இறங்குறாரு. ஏன்னா முத்துக்குமாரனை ஓவராக டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அவங்க எப்போ வந்து கேப்டன்னு அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கேப்டன் ஆனதுலேருந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்தார் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு விஷயத்தை வச்சார். என்னென்னா இந்த ப்ரொமோட்டூவில் நடந்த விஷயங்கள் தான். மார்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அருண்குமார் பேசுகிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதேமாதிரி இந்த இடத்துலையும் பேசியிருப்பாங்க. அந்த கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடியும் மார்க் பண்ணுறீங்க எப்படி தெரியுமா, இப்போ நீங்கள் பண்ணீங்களா அதை நான் செஞ்சு காமிக்கிறேன், இதுக்கு பேர் தான் மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லி அக்ரெஷனாக பேசியிருப்பாங்க. அதை எடுத்து அங்கே வச்சார். இது வந்துட்டு ஒரு கேப்டனுக்கு உண்டான அழகு கிடையாது அப்படின்னு சொல்லி அதனால் அந்த பேட்சை கழட்டினாங்க. அடுத்ததே வருவாங்களா யார் சாச்சலாம், யாருக்குமே எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் ஷாக், என்ன சாச்சலாம் வந்திருக்குன்னு. தான் வந்துட்டேன் அவங்க தான் தெரியல உங்களுக்கு. சாச்சனா எந்த பக்கம் ஷாட் அடிப்பாங்கன்னே தெரியாது. புரியாத புதிர். திடீர்னு பார்த்தா ஆண்களுக்கு ஒரு கோலு, திடீர்னு பார்த்தா பெண்களுக்கு ஒரு கோலு. வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, காலையில் ராணுவம் அங்கேருந்து குதிப்பான்னு எல்லா பெண்களுக்குமே தெரியும்.
ஆனால் இவங்க வந்துட்டு பர்சனலாக அதை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு கேப்டனுக்கு அழகு இல்லையாம். என்னடா இது! அங்கேருந்து வந்தது தப்பு. அது எல்லா கேர்ள்ஸுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஓகேவா? அத அவங்க பர்சனலா எடுத்துக்கிட்டாங்களாம். அது வந்து இன்னுமே அது பிராங்கா என்ன கண்றாவினே தெரியல. ஆனா இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியல சாச்சனா பத்தி தெரியுமா தெரியாதா? சாச்சனா வந்து அங்க ஒரு குட்டிய குழப்பி விட்டுட்டு போயிருவாங்க. எல்லாருமே கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. ஆனா பாவம் நேத்து அந்த பொண்ண அழ வச்சுட்டாங்க. ரொம்ப ஓவரா அழ வச்சாங்க. ஏன்னா அந்த பொண்ணு எடுத்ததே ஒரு ஜாம் பாட்டில் தான். அந்த ஒரு ஜாம் பாட்டிலுக்கு என்னென்ன அக்கப்போர் பண்ணி அந்த பொண்ணு, அந்த பொண்ணு சாப்பிடுற பொருள் முதற்கொண்டு சொல்லி காமிச்சுட்டாங்க. அன்ஷிதா வந்துட்டு, "ஒரு பிரெட்டுக்கு நீ இவ்வளோ போடுற தெரியுமா ஜாமு?" அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் தப்பு. ஏதோ ஆசையில அந்த பொண்ணு சாப்பிட்டுருச்சு. அதுலயும் பேக்ல எடுத்து வச்சிருச்சு. இதோ ஒரு பெரிய குத்தமா சொல்லி, கடைசியில பார்த்தா 2 பாட்டிலு அன்ஷிதா எடுத்து வச்சிருக்காங்க ஜாம் பாட்டிலு. இந்த அம்மா ஜாக்குல 3 பாட்டில் எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. கடைசியில 1 பாட்டில் எடுத்த பொண்ண வந்து வச்சு வச்சு செய்றாங்க. ஏன் அப்படின்னா, எப்படி விஜய் விஷால் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு பார்த்தத பார்த்து சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னவொன்னே, எதையுமே தெரியாம சௌந்தர்யா பண்ணியிருக்கும்னு நெனச்சாங்கல்ல, அந்த மாரி இங்க வந்துட்டு சாச்சனா பண்ணியிருக்கோம். இதுதான் 6 எடுத்து வச்சிருக்கோம். அப்படின்னு ஆக்கிட்டாங்க. என்னத்த சொல்லுவீங்க? ஆனா இன்னைக்கு தரமான ஒரு விஷயத்த வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாரி வந்துட்டு 2 பேட்ச் எடுத்தாங்க. இன்னும் 1 பேட்ச் தான் கண்ணீர் தார தாரையா கொட்டிக்கிறது மஞ்சரிக்கு. அ எதுக்குன்னு கேட்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு அதுவும் எப்படி வைல்ட் கார்ட் என்ட்ரில இதுவரைக்கும் யாராவது கேப்டன் ஆயிருக்காங்களா? எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அதுவும் வைல்ட் கார்ட் என்ட்ரில வந்து 2வது வாரமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வரீங்க. யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்தா? ரயான் வந்தாரா? சிவகுமார் வந்தாரா? வொர்ஸ்ட்ல தான் வந்தாங்க எல்லாரும். அ இல்ல வந்துட்டு இந்த வர்ஷினி வந்தாங்க. வர்ஷினிலாம் போட்டு பொலபொலன்னு பொளந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ நல்ல பேர் வந்துச்சு. நீங்க அத கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வாரம் சிறந்த கேப்டனா வந்து எப்படி முத்துக்குமரன் வாங்குறாரோ, அதுக்கு அடுத்தபடி நீங்க வந்திருக்கலாம். நான் எப்படி நெனச்சேன் அப்படின்னா, மஞ்சரிய வந்துட்டு முத்துக்குமரனுக்கு ஈக்குவலா தான் நெனச்சேன். போன வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல் சப்போர்ட் மஞ்சரிக்கு தான் குடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாம டபுள் எவிக்ஷன் வந்துறக்கூடாது ஆண்டவான்னு சொல்லிட்டு, இங்கேருந்து பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு வந்தேன். யாருக்காக போயிட்டு வந்தேன்? மஞ்சரிக்காக போயிட்டு வந்தேன். கால்ல இன்னும் வலி இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் பண்ண நானு, கடைசியில பார்த்தா முத்துக்குமாரன் இப்படி டார்கெட் பண்ண சொல்லிட்டு, இவங்க இந்த மாரி வேலைய பண்ணி, கடைசியில இப்போ வந்துட்டு 2 பேட்ச புடுங்கி விட்டாங்க. இன்னும் 1 பேட்ச் தான் இருக்குது. கதறி அழுவுறாங்க. கதறி அழுதா ஓகேவா? இன்னைக்கு சாப்பிடும்போது ஒரு இடத்துல வந்துட்டு பார்க்குறாங்க. இன்னைக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேற தோத்தாங்க. ஆனா, அதில வந்து மஞ்சரி சூப்பரா விளையாண்டாங்க. அத கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதேமாரி மஞ்சரி வந்துட்டு விளையாடுற எல்லா இந்த பிசிக்கல் டாஸ்க் எல்லாத்துலயுமே சூப்பரா விளையாடுறாங்க. அது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. ரொம்ப நல்லா கிளவரா திங்க் பண்ணி விளையாடுறாங்க. அதேமாரி இன்னைக்குமே அவங்க அவங்க பங்குக்கு சூப்பரா பண்ணாங்க. ஆனா என்ன பண்றது? எந்த பக்கம் வந்து நல்லவங்க இருக்காங்களோ, அவங்க பக்கம் தானே வெற்றி வரும். அதனால வந்துட்டு பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ் டீம் தோத்துட்டாங்க. இதில என்ன கொடுமை இன்னொரு கொடுமை நடந்துச்சு. தர்ஷிகா வந்துட்டு இப்படியே சுத்திட்டு வந்தாங்க. உருட்டிட்டே வந்தாங்க. வந்து இப்படி ஆயிப்போச்சு. அது உள்ளே கோல் இருந்துச்சு. நைஸா வந்து போட்டு போனாங்க பாருங்க. பிக் பாஸ் புடிச்சிட்டாரு. தர்ஷிகா போட்டது செல்லாது. தூக்கி வெளிய போடுங்க அப்படின்ட்டாரு. தர்ஷிகா யோசிக்கிறாங்க. இந்த மாரி பிக் பாஸ் சொல்ல மாட்டாரே. எப்பயுமே லேடீஸ்க்கு தானே சப்போர்ட் பண்ணுவாரு. என்ன பிக் பாஸ் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. அதெல்லாம் இல்ல. ஏன்னா, பிக் பாஸ்க்கே கோவம் இருக்கு ஆர்ஜே ஆனந்தி மேல. ஏன்னா, ஆர்ஜே ஆனந்தி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த ப்ரொவிஷனல் டாஸ்க்ல எக்ஸ்ட்ரா மிச்சர் வேற வாங்கிக்கிறாங்க பொழுது. ஏன்னா, அவங்க சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல. அங்க செய்றதுக்கு எதுவும் இல்ல. அதனால ஒரு மிச்சர வாங்கி தட்டுல போட்டு சாப்பிடாவது செய்வோம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கான் பொழுது. அவ்வளவுதான். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வாரங்களையும் வந்துட்டு, இவங்க பேசி பேசி மண்டைய கழுவுன விஷயங்கள தவிர்த்து பார்த்தா, ப்ரொவிஷன் டாஸ்க்கு, அப்புறமா இந்த பிசிக்கல் டாஸ்க்கு, வீட்டு பணி டாஸ்க் எதுலயாவது கலந்து ஏதாவது பண்ணியிருக்காங்க? பிசிக்கல் டாஸ்க் எதையுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இவங்க? எப்படி வந்து ரஞ்சித் சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாரு. இவங்க நெறையா பேசுறாங்க. இவரு மண்டைய கழுவ மாட்டாரு. இவங்க நல்லா கழுவுறாங்க. மத்தபடி இவங்க 2 பேரும் ஒண்ணு தான்றது தான் என்னோட கருத்து. ஸோ தயவு செஞ்சு இந்த பொண்ணையும் அவரையும் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கோடான கோடி நன்றிகள நான் தெரிவிச்சுப்பேன். ஃபர்ஸ்ட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவங்க வாங்கிட்டாங்க. இன்னும் அடுத்த டாஸ்க்கையும் பாய்ஸ் வின் பண்ணாங்கன்னா வேற மாரி இருக்கும். கேர்ள்ஸ் வின் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து. கண்டிப்பா ஆர்ஜே ஆனந்தி வெளிய போகணும். போகும்போது இந்த வர்ஷினிய கூட்டு போனாலும் சரி, இந்த இவரு நம்ம ரஞ்சித் சார் கூட்டு போ முடியாதா? அட கடவுளே! எப்படி சரி வர்ஷினியாவது கூட்டு போங்கன்றேன். இல்ல சிவகுமார் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப டவுட்டா தான் இருக்குது. அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா பெரிய இடத்து பிள்ளை. அதுவும் இல்லாம ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணதுக்கு அவங்க அம்மா, அப்பா வந்து வீட்டு வாசல் முன்னாடி நின்னாங்களாம். இப்ப இங்க வந்து வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பிக் பாஸ் வீட்டு முன்னாடி 1008 பேர் வந்து நின்னுட்டா என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுவும் கஷ்டம் தான். என்ன பண்ணுவாங்க? ஆனா சரி எது எப்படியோ ஆர்ஜே ஆனந்தி வெளிய போறாங்கன்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா வோட்டிங் அனாலிசிஸ் நம்ம குடுக்குறோம். அதிலயும் ஆர்ஜே ஆனந்தி கீழ தான் இருக்காங்க. சரி உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. இப்படி வந்துட்டு மஞ்சரிக்கு வந்துட்டு இப்படி ஆப்பு வச்சு பதவிய வந்து பறிக்கிறதுக்கு பிக் பாஸ் வந்து இப்படி பண்ணாரே, அவர் எவ்வளோ கோவப்பட்டு பண்ணியிருப்பார்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு உண்மையிலே தோணுதா? மஞ்சரி வந்து உண்மையிலேயே வந்துட்டு அதிகார துஷ்பிரயோகம் மாரி அதிகாரத்த ரொம்ப ஓவரா பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாரி தோணுச்சா? அதனால தான் பிக் பாஸ் குடுத்துருப்பார்ன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.